ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்னோடய மார்னிங் vlog நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பாலக்கில் பூரி செய்ய போகிறேன். பாலக் பூரி அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம போட்டுட்டு கிழங்கு மசாலா இருக்குல்ல, அதுவும் தான் பண்ண போகிறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாலக்கை வந்து தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அதை வந்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு தண்ணியெலாம் வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கோதுமை மாவு வேணும். கோதுமை மாவும் அப்புறம் வந்து இந்த பாலக்கீரை அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதுவும் கொஞ்சம் கீ சால்ட்டு போட்டு நல்ல பூரிக்கு எப்படி கொஞ்சம் ரஃப்பாக பிசைஞ்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாலாம் வேண்டாம். நம்ம வந்து விரவி வச்சுட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. இதுக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி தேவைப்படாது. தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வந்து கோதுமை மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு இதில் எதுவுமே கிடையாது. ஹாட் வாட்டர் அது எதுவும் விடணும் அப்படி எதுவும் இல்லை. இவ்வளோ போதும். இவ்வளோ போட்டால் நல்லா சாஃப்டாக வரும். நானே ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கேன். பட் வந்து ரொம்ப சக்ஸஸாக வந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. அதுதான் இதில் வந்து மேக்ஸிமம் எனக்கு பூரி செய்கிறதுக்கு தெரியாது. நான் செய்திட மாட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் பூரி சாப்பிடணும்னா ஹோட்டல் போயிடுவேன். எனக்கு சாப்பிடணும்னா மெயினாக பையன்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா பையனுக்கும் பூரினா ரொம்ப பிடிக்கும். சாப்பிடணும்னு சொல்லியாச்சுன்னா போதும், அவனை அவங்க டேடிகிட்ட கேட்டுட்டு அப்படி ஹோட்டல் போயிடும். பட் இப்போது அவனுக்கும் ரொம்ப பூரி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இவ்வளோ பெருசாக இருந்தால் நான் வந்து சும்மா மினி சைஸில் தான் நான் வந்து வந்து செய்ய போகிறேன். பூரி வந்து பெரிய சைஸ் இல்லை, சின்னதாக தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் இதை வந்து திரட்டிட்டு ஒரு சின்ன ஒரு கப்பு வச்சு அதை வந்து சர்க்கிள் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஷேப்பில் பண்ணலாம். இல்லை சும்மா நார்மலாக நம்ம எப்படி பூரி செய்வோம் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல, அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். வேறு எதுவும் இல்லை இதில் ஸ்பெஷலாட்டு. அதுக்கடுத்து இந்த மாதிரி நம்ம தட்டிக்க வேண்டியதான். நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஷேப் கொடுக்கணும். ஷேப்பு என்கிட்ட சும்மா நான் ரவுண்ட் ஒரு கப்பு ஸ்டீல் கப் இருக்கும்ல, அதை மட்டும்தான் வச்சு சர்க்கிள் பண்ணியிருந்தேன். சிலவங்களுக்கு விருப்பப்பட்டுனா நம்ம வேறு மாடல் கூட எடுத்துக்கலாம். அதுக்காக இது இப்படி தான் செய்யணும்னு இல்லை, ஷேப் இல்லாட்டாலும் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஷேப்பாலாம் சாப்பிட போகிறது கிடையாது. அது எப்படி இருந்தாலும் பிச்சு தான் சாப்பிட போகிறோம். அதனால் நம்ம விருப்பம் இல்லை, உங்களுக்கு என்ன தோணும் அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. அதுக்கடுத்து வேறு இதில் வந்து ஸ்பெஷல் அதில் ஆயிலு தடவணும் அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி கொஞ்சம் ஸ்டிக்கியாக உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. இல்லைன்னா அதில் மாவு எதுவுமே போட வேண்டாம். சும்மா இப்படி வச்சுட்டாங்கனால பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது அழகாகவே வந்துருச்சு. அதை ஷேப் கொடுத்தனால அது கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அந்த மாதிரி. இப்போ நான் மொத்தமாக எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டேன். மொத்தம் இவ்வளோ தான். ஃபஸ்ட் டைம் செய்கிறனால நான் கம்மியாக தான் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அந்த பாலக்கூட ராஸ்மல் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப டேஸ்ட் அந்த நார்மல் நம்ம எப்படி பூரி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து நல்லா புஷியாகவும் வந்துச்சு. அது வேறு ரவை அதில் எதுவுமே நான் சேர்க்கல. ரொம்ப ஆயிலும் குடிக்கல. நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாலக்கில் வந்து ஆல்ரெடி சப்பாத்தி செய்திருக்கேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கீரை எல்லாம் பிள்ளைங்க ரொம்ப சாப்பிட நம்ம பருப்பில் போட்டு அப்படி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. பூரி நம்ம எப்போவாவது ஹெல்த்தியான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் நம்ம எப்போவாவது ஒருக்கா ஆயில் நிறைய எடுக்கிறதுனால பிரச்சனை இருக்காது. பட் அந்த டைம் நம்ம ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த பாலக்கை வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம பூரி பண்ணி கொடுத்தோன்னா அந்த பாலக்கீரையும் உள்ளடி போகும். ஏன்னா கீரையெல்லாம் சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டம் இந்த பிள்ளைங்களுக்கு. அதுலேயும் பாலக்கீரையில் வந்து ரொம்ப விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ சாஃப்டாக தான் இருந்துச்சு. அதில் ரொம்ப ஆயில் இல்லை, ஆயில் குடிக்கல, ரொம்பவே நல்லா வந்துச்சு. அதனால் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் மேக்ஸிமம் இப்படி அரைச்சி இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே சாப்பாட்டுக்குள்ளாடி போயிடும். போய் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. ஒன்று எப்படி சாப்பிடுவாங்க, ஓகே கலராக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. இன்னொன்று ஓகே நல்லா இருக்கே குட்டி குட்டியாக இருக்கே அந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க. இனி வந்து கிழங்கு மசாலா செய்யலாம். அதுக்கெல்லாம் சரி ஆனியன் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆனியன் கட் பண்ண முன்னாடியே பக்கத்தில் இருந்தாங்க பசிக்குதுன்னு கேட்டாச்சு. அதனால் இனி ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு தான் பக்கத்தில் ஸ்ட்ராபெரி பனானா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு வாட்டி அதையும் குடிச்சிடலாம்ல, அதுக்காக தான் ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இதை கட் பண்ணி இதை ஒதுக்கி வச்சுட்டு தான் ஸ்மூத்தி குடிக்க போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு குழம்பு செய்கிறதுக்காக. இனி எல்லாம் கட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் இப்போ நான் ஸ்மூத்தி போட்டுட்டு எங்கள் 3 இருக்குன்னு தான் நாங்கள் 3 பேரும் இப்படி குடிக்க வந்துட்டோமா. குடிச்சிட்டு இருக்கும்போதே சின்ன பிள்ளை அழ ஆரம்பிச்சு, சரி வா குடிக்கலான்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டு அவள் வேறு பக்கத்துலேருந்து சைட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அவளுக்கு அங்கே உரியறதுக்கு தெரியலை. சும்மா அப்படி வாயில் வச்சு நம்ம ஏதோ சாப்பிட்றோம் அவளுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இதில் வருவா. பட் குடிக்க மாட்டா. அவளை சும்மா அப்படி வச்சுருக்கிறது. அவள் வந்த ஆசைக்கு வந்தா, பட்டு குடிக்கல. இப்போ நம்ம என்ன குடிக்கிறோமோ கப்பை பிடுங்கி குடிப்போம். அங்கே ஒன்றும் வராது. அவளுக்கு வந்து அது பெரிய கப்பில் அதை குடிக்க அவளுக்கு தெரியாது.
ஜஸ்ட் நம்ம ஏதோ சாப்பிடணும்னு உள்ள ஒரு இதில் வந்து பிள்ளை வருவா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து கிழங்கு மசாலா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். என்னோடய ஸ்டைல் வந்து இது மாதிரி தான். பட் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா வந்து கடலை பருப்பு இருக்குல்ல அதுவும் போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகும் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிப்பேன். அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் சிலவங்க வந்து இதோட திக்னஸ் இந்த குழம்புல வரதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கடலை மாவை கலக்கி ஊற்றுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் விட மாட்டேன். நான் வந்து இந்த பொட்டேட்டோயை வச்சே தான் ரெடி பண்ணிவிடுவேன். ஏன்னா பொட்டேட்டோ மிக்ஸிலாம் அடிக்க மாட்டேன். ஏன்னா பட் அது வந்து நான் வைக்கும்போது ஆனால் திக்காக வரும். அந்த மாதிரி அதை நான் சீக்ரெட் சொல்லி தரேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டி என்ன பண்ணணும், மஞ்சள் பொடியும் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். ஏன்னா கேஸ்ட்ரிக் பிடிச்சக்கூடாதுல, அதுக்காக வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. பொட்டேட்டோ போட்டுட்டு கொஞ்சம் அதை வதக்கிட்டு அது தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி விட்டதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னா ஏதோ கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நான் கொஞ்சம் கூட என்ன பண்ணிட்டேன், டர்மரிக் பவுடர் போட்டுட்டேன். வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்க வேண்டியதான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் வச்சாலும் என் ஹஸ்பண்ட் வச்சா இன்னும் வேற ஒரு டேஸ்ட்டில் வரும். அது எனக்கு தெரியல. நம்ம போடுற அதே மசாலா தான் அவங்களும் போடுவாங்க. ஆனால் அவங்க வச்சா அது ஒரு டேஸ்ட் வரும். அது எப்படின்னு தெரியாது. நான் இந்த மாதிரி தான் கிழங்கு இருக்குல்ல அதை வந்து நல்லா அந்த மேஷர் இருக்குல்ல அதை வச்சு நல்லா மசிச்சு விட்ருவேன். எல்லா கிழங்கையும் மசிக்க மாட்டேன். கொஞ்சம் கிழங்கு மசிச்சு விடும்போது அது திக்னஸ் கிடைக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆச்சு. கொஞ்சம் மல்லித்தலை அவ்வளோதான் போட்டு இறக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் திக்காக தான் இருக்கும். தண்ணி எல்லாம் இருக்காது. பிள்ளைங்களுக்கு ஏன்னா பொட்டேட்டோ தான் திரும்பி அதில் மசிச்சு கிடைக்கிறனால கடலை மாவு வேண்டாம் நமக்கு. இதே பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான். இனி இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இனி பிள்ளைங்களுக்கு இனி கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க 2 பேரும் வந்தாச்சு. ஆனால் அவங்களுக்காக இனி கொஞ்சம் எடுத்து டேஸ்ட்டு பார்க்கணும்ல ஃபஸ்ட் டைமில் அதனால தான் பூரி பிரியன் தான் வந்து நிற்கிறான் சாப்பிட்றதுக்காக. சரி ஓகே இனி அவங்களும் கொடுத்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. எங்கே போனாலும் குட்டி பிள்ளை சேர்ந்து வந்துடுவான். ஏன்னா அழுதுகிட்டே இருப்பான். சுற்றி சுற்றி சுற்றியே வருவான். நம்மளை ஏதாவது இல்லை நம்மளை காணும் அப்படின்னு சொன்னோன்னா அழ ஆரம்பிச்சிடுவான். சரி ஓகே நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த கார்ன் என்னென்னா கடையிலன்னு வாங்கும்போது அது வந்து என்னென்னா கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த பருவம் மாறி எடுப்பாங்கல்ல அது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு குக் பண்ணி கொடுத்த மாதிரி சாப்பிடல, ஸ்வீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்படியே வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட்டாக போய்டும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வேறு வடை பண்ணி வச்சு இனி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இனி வெளியே இருக்க அதை கெட்டு போயிடும். அதனால சரி இனி அதை ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு சின்ன சின்னதாக அதை ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ தேவைப்படும்போது தோசை சுட்டுக்கலாம். அதை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தோசை ரெடி ஆகிடும். இல்லை வேறு ஏதாவது பிள்ளைங்களுக்கு பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஃப்ரீசர்லாம் டக்குன்னு எடுத்துக்கலாம். இது வெளியே இருந்து கெட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு 2-3 டேஸில் அது காலி ஆகிடும். அதுக்கு முன்னாடி வெளியே தானே இன்னும் அது ட்ரை ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தான் இப்படி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டு அதே போல் தான் ஸ்ட்ராபெரியும் இருந்துச்சு. அதுவும் 1 டேக்கு மேலே வெளியே நம்ம வீட்டில் வச்சா அது தாக்கு பிடிக்காது. சரி ஓகே அதுவும் என்ன பண்ணலாம், நல்லா வாஷ் பண்ணிச்சு ஹாட் வாட்டரில் தான் வாஷ் பண்ணுவோம் மேக்ஸிமம் ஸ்ட்ராபெரி. அதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஸ்மூத்தி போடுவோம்ல அந்த டைமுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கெட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு 2-3 டேஸ் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறனால ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஏன்னா எப்போ ஸ்மூத்தி கேட்குறவங்களோ எடுக்குதா அது கொஞ்சம் சில்லுன்னு வேறு இருக்கும். நமக்கு ஐஸ் தண்ணி விடணும் இல்லை ஐஸ் போடணும் அப்படி எதுவுமே தேவைப்படுது. நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் கார்ன் வந்து தோசை வடை அந்த மாதிரி ஏதாவது இல்லைன்னா ரைஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் புலாவ் ஏதாவது பண்ணும்போது கூட அது யூஸ் ஆகிடும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை டச் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இனி என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் குக்கிங் ஐட்டம்ஸ் ஹேர் க்ரோத் டிப்ஸு எல்லாமே போடுறேன். பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா நிறைய போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டிங்கும் எனக்கு ரொம்ப தேவை. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுமுன்னா கேளுங்க. ஷாப்பிங் ஹால் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்காக போடுறேன். பிடிச்சதா லைக் பண்ண. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. பாய்.